பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு காலமே வேதாகமத்தை வாசிக்கும்போது என்னோடு பேசின ஒரு வசனம் யாக்கோபு 5ஆம் அதிகாரம் அதில் உள்ள 11ஆம் வசனம். இதோ பொறுமையாக இருக்கிறவர்களை வாக்கியவான்கள் என்கிறோமே, யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராக இருக்கிறாரே. இன்னைக்கு கிறிஸ்துவலாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அநேக திட்டங்கள், அநேக பிளான் நம்ம வாழ்க்கையில் தந்திருக்கலாம். ஆனால் நம்ம அவசரமாக சில காரியங்களை செய்கிறது மூலமாகவும், நம்முடைய சுய சிந்தனையின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்களை செய்கிறது மூலமாகவும் அநேக தோல்விகளை நம்ம வாழ்க்கையில் நம்ம பார்த்துருக்கலாம். வேதாந்தத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா பழைய ஏற்பாட்டிலையும் சரி புதிய ஏற்பாட்டிலையும் சரி அநேக பொறுமை உள்ள மனிதர்களை நம்மளை பார்க்க முடியும். பொறுமையாக இருந்து என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கண்ட மனிதர்களை நம்ம பார்க்க முடியும். ஸோ இன்னைக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வேதாகமத்தில் பழைய ஏற்பாடை நம்ம பார்க்கணும் அப்படின்னா அது ஆபிரகாம். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் ஒரு பெரிய பிளானை கொடுக்குறாரு, ஒரு பெரிய திட்டத்தை கொடுக்குறாரு. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். அது மட்டும் இல்லாமல் 13ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது 15ஆம் வசனம் 16ஆம் வசனம் சொல்லுது, நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்னென்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ணக்கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும். இந்த வசனத்தில் நம்ம எவ்வளோ பெரிய ஒரு பிளானை பார்க்குறோம். அவருடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய ட்ரீம் ஆண்டவர் தன்னோட வாழ்க்கையில் கொடுக்குறாரு. இந்த பிளான் ஆண்டவர் எப்போ கொடுத்தார் அப்படின்னா 75ஆவது வருஷத்துல தான் ஆண்டவர் கொடுக்குறாரு. ஆனால் எப்போ இந்த ட்ரீம் வந்து ஃபுல்ஃபில் ஆச்சுன்னா 100ஆவது வருஷத்துல தான் அந்த ட்ரீம் ஃபுல்ஃபில் ஆகுது. ரெண்டாவது எடுத்துக்கிட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா யோசேப்பு சிறு வயதில் இருக்கும்போது ஒரு ட்ரீமை கொடுக்குறாரு. நான் உன்னை இந்த நிலைமைக்கு நான் கொண்டு போவேன், உன்னை எல்லாரும் வணங்குவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரீம் கொடுக்குறாரு. ஆனால் என்ன ட்ரீம் பார்த்தாரோ அந்த ட்ரீமுக்கு அப்படியே ஆப்போசிட்டான ஒரு காரியங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்குது. அவங்களுடைய சகோதரர்கள் அவரை குயிலத்துக்கு போடுறாங்க, விட்டு போடுறாங்க. இப்படி தான் பல காரியங்கள் தன்னுடைய வாழ்க்கை நடக்கிறது. பல சேலஞ்சஸ் நம்முடைய அவருடைய வாழ்க்கையில் அவர் மேற்கொள்கிறாரு. ஆனால் முடிவில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவருடைய பொறுமையின் மூலமாகவும் அந்த கஷ்டமான நேரத்தில் கூட பொறுமையாக இருந்ததுனால ஆண்டவர் அவரை ஒரு எகிப்துக்கு ஒரு அதிபதியை மாற்றுவதற்கு அதுக்கு ஒரு காரணமாக இருந்துச்சு. மூணாவது எக்ஸாம்பிள் வேதாகமத்தில் பெஸ்ட் எக்ஸாம்பிள் பொறுமையாக இருந்த ஒரு மனிதன் அப்படின்னா யோபு ஐயா தான். அவனுடைய வாழ்க்கையில் தனக்கு இருந்த சொத்துகள், தனக்கு இருந்த வேலையாட்கள், தனக்கு இருந்த பிள்ளைகள் எல்லாமே போச்சு. ஆனாலும் ஆண்டவர் மேலே நம்பிக்கையாக இருந்து பொறுமையாக இருந்ததுனால நம்ம யாக்கோபில் வாசித்தோம். யோபு பொறுமையாக இருந்து நம்ம எல்லாருமே அறிஞ்சிருக்கிறோமே அப்படின்னு சொல்லி யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். இதன் மூலமாக என்ன புரியுது அப்படின்னா இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் அநேக திட்டங்கள், அநேக பிளான், அநேக ட்ரீம்ஸ் நம்ம வாழ்க்கையில் தந்திருக்கலாம். ஆனால் நம்ம வாழ்க்கையில் சில நேரம் அவசரமான முடிவுகள், அவசரமான சில காரியங்களால் நம்ம வாழ்க்கையில் அந்த ட்ரீமை நம்மளால் அச்சீவ் பண்ண நம்மளால் முடியலை. உங்கள் வாழ்க்கையில் இந்த தோல்விகள் எல்லாம் வரலாம். நம்ம வேதாகமத்தில் வச்சு பார்க்கும்போது அது எல்லாமே அவர்களை உருவாக்குவதற்காக மட்டும்தான் ஆண்டவர் இந்த மாதிரி சில காரியங்களை, கஷ்டங்களை உங்கள் வாழ்க்கையில் அனுபவிக்கிறார். ஒருவேளை இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் கஷ்டங்கள் இருக்கலாம். ஆனால் அது பொறுமையோடு சகிச்சு போனால் யோபுவை மாதிரி திருப்பியும் மீண்டு வருவதற்கு கர்த்தர் உதவி செய்வார். இந்த வீடியோவில் என்னுடைய மெயின் சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா, வாழ்க்கையில் அநேக பிளான், ட்ரீம் எல்லாமே இருக்கலாம். ஆனால் பொறுமை இல்லை அப்படின்னா நம்மளால் எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாது.